நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஒரு பாட்டு பாடலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 37 அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 31 வரை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய நீதிமான் சத்திய வேதத்தின்படி, கர்த்தர் அருளிய வேதத்தின்படி நடப்பதினால் அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல முடிவுகளை எடுக்க வேண்டிய பல சிச்சுவேஷன்களில் நம்முடைய ராங் டிசிஷன்னால், ராங் ரூட்டில் போகிறதுனால அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதனால் பின்விளைவுகள் நிறைய நமக்கு அறியாமல் இருக்கிறனால. ஆனால் கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்று கர்த்தருடைய வேதத்தின் வழியிலே நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த பாதையின் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதது தான். அன்பானவர்களே, இங்கே தாவீது ராஜா சொல்கிறார், அவனுடைய சத்திய வேதத்தின்படி நடக்கிறவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்முடைய நடைகள் ஒன்று பிசகாதற்கு நாம் போகிற வழி பாதை அவருடைய சித்தத்தின்படி இருக்க நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய வார்த்தையின்படி நடக்கலாமா? நம்முடைய நிலைகளில் ஒன்றும் பிசகாதிருக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. கொடா கொடி நன்றி தகப்பனே. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை எங்களை தாங்கிறதேயா. அநேக பிரச்சனைகளை, அநேக வேதனைகளை, பாடுகளை கடந்து வர கிருபை பாராட்டினீங்களேப்பா. நன்றியப்பா. நீதிமானுடைய நடைகளில் ஒன்று பிசகுவதிலே கர்த்தருடைய வேதம் அவன் இருதயத்திலும் வாயிலும் இருந்தபடினால் என்று சொல்லப்பட்டிருக்கேப்பா. எங்கள் நடைகள் பிசகி போகாதபடிக்கு, நாங்கள் ராங் ரூட்டில் ராங் டிசிஷன் எடுக்காதபடி கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தந்திரலையப்பா. உம்முடைய வார்த்தையின் வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உம்முடைய கிருபை தந்திரலுங்கப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு உம்முடைய கரத்திலே தருகிறோமப்பா. உம்முடைய பாதையில் நடத்துங்கப்பா. எங்கள் நடைகள் உமக்கு பிரியமாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரு உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கர்மம் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.